இன்னைக்கு நம்ம weight loss தோசை செய்ய போறோம். இதுல வந்து ரொம்ப அதிகமா புரோட்டீன் இருக்கு. நமக்கு weight loss பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. weight lossக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்ப சிறுதானியத்துல ஒண்ணு கேப்பயிறு ராகின்னு சொல்லுவோம். இப்ப இத வந்து நம்ம இந்த ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இதில் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதில் வந்து உம்மி நல்லா நிறையா இருக்கும். இந்த உம்மியை புறாத்தை நல்லா தேய்ச்சி விட்டு செஞ்சோம்னா கேப்பையில் உள்ள உம்மி ஃபுல்லாக வந்துடும். நம்ம வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விடணும். இல்லாட்டா நம்ம தூங்க போகும்போது நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துருவோம். இப்பப்பா அம்மா வந்து நல்லா 6 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறிச்சு கேப்பை. நல்லா பாருங்கள், உம்மிலாம் ஒரு பிட்டு இல்லை. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். தண்ணியை நிறுத்துருவோம். நிறுத்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். கேப்பையில் வந்துப்பா நம்மளுக்கு ராகியில் வந்து நல்ல கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, நல்ல நார்ச்சத்து இருக்குது. அதனால் நம்ம கேப்பையை அடிக்கடி நம்ம சேர்த்தோம்னா நம்ம வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போப்பா அம்மா வந்து எப்பவுமே வீட்டில் வந்து பாசி பயிறு சுண்டல், ப்ரௌன் சுண்டல், வெள்ளை சுண்டல் எப்பவுமே நான் ஊற வச்சு ரெடியாக ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். இப்போ அதே மாதிரி தான் அம்மா வந்து வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கேன். நைட்டு ஊற வச்சு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குருவோம். ஊற வச்ச சுண்டல். இப்போ இதை வந்து உங்களுக்கு நல்லா மாவாக்கி கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து ராகியையும் ஊற வச்ச ராகியையும் சுண்டலையும் உங்களுக்கு அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, நல்லா அடிச்சிருக்கு. ராகி வந்து நல்லா ஊறிடும். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும்ப்பா. இப்போ நம்ம ஊற வச்ச ராகியில் வந்து நமக்கு வந்து அதிகமான சத்து கிடைக்கும்ப்பா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றணும். மிக்ஸி அடிக்கவும் ஈஸியாக தான்ப்பா இருக்குது. நல்லா பாருங்கள், அடிச்சிருச்சு பாருங்கள். ராகியை நல்லா ஃபுல்லாக அடிச்சிருச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல இருக்கட்டும்பா. 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம். சட்டுன்னு ஒரு சட்னி அரைச்சிருவோம். இப்போ நான் ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் அளவுக்கு புளி போட்டிருக்கேன். ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம்ப்பா, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 5. இதை கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்குருவோம். இந்த அளவுக்கு தக்காளிப்பா 2 தக்காளி நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம். இது வந்து பல்லாரி வெங்காயம், இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். நம்மளுக்கு சட்னி வந்து கொஞ்சம் நல்லா கணிசமாக கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா. இதை உங்களுக்கு நான் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். சட்னியை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் மிக்சியில். இந்த காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா நிறம் கொடுக்கும். ஆனால் காஷ்மீர் மிளகாய் வந்து உரப்பு கொடுக்காது. காஷ்மீர் மிளகாய் இல்லை, அதனால தான் நார்மல் மிளகாய் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் போட்டால் இன்னும் நிறம் கொடுக்கும். நல்லா கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணி இருக்கிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுக்குருவோம். நல்லெண்ணெய் விட்டால் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்தி. இப்போ கடுகு போடுறேன். சட்னி இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சுப்பா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்குருவோம். இது வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். இப்போ வந்து கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சட்னி, இப்போ அதையும் இதில் போட்டுக்குவோம். ஜாரில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை உள்ள ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு கிண்டிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். இதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். வெங்காயோடைய நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். 5 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கார சட்னி நல்லா உங்களுக்கு தண்ணி பூரா நல்லா வத்திருச்சு. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ அதே அடுப்புலையே நம்ம தோசை தவாவை வச்சுருவோம்.
தோசை தவா சூடாகட்டும். இப்போ மாவு வந்து 15 நிமிஷம் வச்சுருந்தோம்ப்பா. கேப்ப மாவு அரைச்சதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூனு நம்ம அரிசி மாவு விட்டுக்குருப்போம். நல்லா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன், நல்லா பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. 1 இன்ச்சு அளவுக்குப்பா இஞ்சி எடுத்திருப்போம். இதையும் கொஞ்சம் இதில் பாதி துருவி போட்டுக்கிடுவோம். பாதி துருவியாச்சு. வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். 1 வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நறுக்கி போட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாகட்டும். தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சிக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேப்ப மாவு எவ்வளோ மெல்லிசா பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசா பரப்பிட்டோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு நம்ம வேக விடுவோம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குருவோம். வேகட்டும் நல்லா. மேலே ஃபுல்லாக வெந்துருச்சுப்பா. இதை வந்து பிரட்டி போட்டுக்குருவோம். அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சிடணும்ப்பா. நல்லா வந்து தோசைக்கல் நல்லா ஹீட்டில் இருக்குது. அதனால் மீடியத்தில் வச்சு நம்ம 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். பிரட்டி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 2 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு வேக விட்டோம். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். சூப்பராக வந்திருக்குப்பா. ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து ராகியை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோம்னா ஈஸியாக காலையில் 10 நிமிஷத்தில் நம்ம இப்படி ஒரு ஹெல்த்தியான தோசை சுட்டுறலாம்ப்பா. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஊற வச்சு நம்ம தோசை சுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமான சத்து கிடைக்கும்ப்பா. நம்ம உடம்புக்கு அதிகமான சத்து கிடைக்கும். ராகியில் வந்து நிறைய கால்சியம் இருக்குப்பா. ஃபைபர் இருக்கு. அப்புறம் வைட்டமின் டி இருக்கு. இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு டிஃப்ரெண்டா நம்மளுக்கு இப்படி சுட்டு கொடுத்தோம்னா வளரும் பிள்ளைங்க அழகா சிம்மா ஊழசதை போடாம அழகா வளருவாங்கப்பா. இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.